நண்பார்ந்த கூட்டாளி எல்லாருக்குமே நண்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற பிக் பாஸுக்கு முதல் காமன் மேன் ஷோ. அதில் இன்னைக்கு நான் இதுவரைக்கும் நான் காமன் மேன் ஷோக்களை பெருசாக பார்வையிடாமல் இருந்தேன். ஆனால் இன்று நான் கதைக்க காரணம், சமூகத்தை இன்றைக்கு கேவலப்படுத்துகிற விதமாக அந்த ஷோ இருந்துச்சு. அதாவது இன்றைக்கி ஷோவில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளை கேவலப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக தான் பார்க்குறேன். அதில் ஒரு திருநங்கையை கூப்பிட்டு எல்லாம் ஆள் மாற்றி கேவலப்படுத்தி, அதாவது திருநங்கை அவங்க வந்திருந்தாலும் கூட ஒரு முன்முனைப்பாக ஒரு புரட்சிகரமாகத்தான் அவங்க வந்திருப்பாங்க. புரட்சிகரமாக வந்திருந்தாலும் கூட அவங்க மனசை உடைச்சி, அதாவது வேண்டாத ஒரு ஆள் மாதிரி ஆக்கியிருப்பாங்க. இதை ஏன் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க விஜய் டிவி? ஏன் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க? அதாவது அவங்க திருநங்கை தான் இருக்காங்க, திருநங்கை அப்படின்னு தெரியுது. அப்போ ஒருத்தன் வந்து அவங்கள அண்ணா அப்படின்னு இருப்பான். பப்ளிக்கில் ஒரு மனுஷன் வந்து அவளை பேத்து முன்னாடி அண்ணான் இருப்பான். அதாவது புகழ்கிற மாதிரி அண்ணான்று புகழ்ந்துருப்பான். இது தேவையில்லாத வேலை இல்லை. அதை தவிர நான் இன்னொரு விஷயம் பார்த்தேன். அதாவது ஆரி, ஓவியா, மாயா, ராஜு பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணவங்க ஒரு பக்கம். அதாவது ஓவியா, மாயா அவங்கெல்லாம் டைட்டிலே வின் பண்ணலை. ஆரியும் ராஜுவும் மாத்திரம்தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. டைட்டில் வின் பண்ணலை, ஓவியா டைட்டில் வின் பண்ணல. அப்போ டைட்டில் வின் பண்ணாத ஒரு நபருக்கு எப்படி அவங்க தேர்ந்தெடுப்பார்? இவர் நல்லவர், இவர் ஒழுங்காக செயல்படுவார் அப்படின்னு தேர்ந்தெடுப்பார். அதே வேளையில் டைட்டில் வின் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் டைட்டில் வின் பண்ணியிருக்கலாம், அதுக்காக ஒரு பொண்ணை வெளியே அனுப்பியிருந்தீங்க. மோனிகா கிறிஸ்டினான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர். அந்த பொண்ணு தகுதியே இல்லைன்னு வெளியே அனுப்பியிருந்தீங்க. அதாவது சமூக வலைத்தளங்களில் ஃபேமஸாக இருந்த மாதிரி தான் நீங்கள் எடுப்பீங்களா? இல்லாட்டி எடுக்க மாட்டீங்களா? அந்த பெண் ரொம்ப வீக்கான பொண்ணு, ரொம்ப கதைக்காத பொண்ணு அப்படிங்கிறதுக்காக எடுக்காமல் அனுப்பியிருந்தீங்க. ஏன் கதைக்க தெரியாதவங்க யாருமே பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் வந்தது இல்லையா? அது பத்தாதுன்னு ஆரியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரியை விட்டு ஃபேன் நான். ஆனால் ஆரி செஞ்ச இந்த விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்னன்னு சொன்னால், தனிஷ் பாபு பால் கறப்பேன்னு சொல்லுவார், மாட்டில் பால் கறப்பேன் அப்படின்னு ஒருத்தர் வந்திருந்தார், ஷோவுக்கு வந்திருந்தார். ஷோவுக்கு வந்திருக்க போது அவர் வந்து இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்ய விருப்பம் இல்லை, இன்னொருத்தருக்கு கீழே நான் வேலை செய்ய மாட்டேன், அவர் செலக்ட் ஆகிட்டார், என்னத்தான் இருந்தாலும் இவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இவங்க எல்லாம் பண்ணுன்னு அவரை பண்ணி வச்சு அனுப்பி வச்சுருந்தாங்க. சரி பிக் பாஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு, பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னு. சரி, அவரை சேர்த்துக்கிட்டீங்க. அதுக்கு முன்னுக்கு பண்ண விஷயங்களை நான் சொல்கிறேன். அவர் வந்து முழுமூச்சாக தன்னம்பிக்கையோட அவர் சுயமாக தான் உழைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்யக்கூடாது, நான் சுயமாக உழைச்சி முன்னேறுவேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். அவரோட தன்னம்பிக்கையை பாராட்டி அவரை அனுப்பி வச்சுருக்கலாம். அதை விட்டுட்டு அவரோட தன்னம்பிக்கையை உடைக்கிற மாதிரி மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இன்றைக்கி அவர் மாதிரி முயற்சி செஞ்சு தன்னம்பிக்கையோட தன் காலில் நிற்கணும், சொந்தமும் உழைச்சி முன்னேறணும், சுயத்தொழில் செய்யணும் அப்படின்னு சுயத்தொழில் மாதிரி இன்றைக்கி அற்புதமான ஒரு நடவடிக்கை எதுவுமே இல்லை. ஒருத்தர் கீழே வேலை செய்யாமல் சுயமாக நின்று சுயமாக மாடு வளர்த்தா கூட அவன் தான் போஸ், மாட்டுக்கு போஸ். ஆனால் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே, நானும் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே தான் வேலை செய்கிறேன், ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே வேலை செஞ்சால் அவர் ஒரு வேலைக்காரன், சேவையாள். ஆனால் மாடு வளர்த்தா கூட அவர் ஒரு போஸ். ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை வச்சுருந்தாலும் அவர் தான் போஸ், அவர் ஒரு தொழிலதிபர். அப்படி தான் பார்க்கணும். அதாவது சுயத்தொழிலை ஊக்குவிக்க வேண்டும். ஆரி தன்னுடைய மேதாவித்தனத்தை இங்கே காட்டக்கூடாது. பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே போகிறார். அதாவது ஆரிக்கு தோல்வியை ஒத்துக்க விருப்பம் இல்லை. அந்த சாதாரண ஒரு மனுஷன் முன்னாடி ஆரி தோத்துடுறதா கூடவே கூடாது. ஆரி எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரி பேசுகிறாரு. மாடையும் மனுஷனையும் ஒப்பிட்டாதான் அவர் ஜெயிக்கணும். ஆரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஆனால் இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்வானது எனக்கு பிடிக்கல. இதில் ஆரியோ டு ஃபேன்ஸ் போட்டிருந்தாங்க, ஆரி செம்மையாக சொன்னீங்க, ஆரி சூப்பர், ஆரி ஐ லவ் யூ, ஆரி மை ஃபேவரிட் அப்படின்னு ஆரிக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கும் ஆரியை பிடிக்கும். ஆரியை பிடிக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் பிடிக்கும்னு ஒத்துக்க இயலாது. எல்லா விஷயமும் அவர் பண்ணுற எல்லா விஷயமும் எனக்கு பிடிக்குங்கிறதுக்கு நான் உடந்தே இல்லை. அது மட்டும் இல்லாமல் முனியம்மா செலக்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அது சரி, ஒரு பரவாயில்லன்னு சொல்லலாம். அது பத்தாதுன்னு மற்றவங்களை நடத்தின விதம் பிடிக்கலை. அது மட்டும் இல்லாமல் முறையான அனுப்ப வேண்டிய நபர்களை அனுப்பியிருக்கலாம். ஆனால் முறையான ஒரு காரணத்தை சொல்லி அனுப்பியிருக்கலாம். பரணி, சென்றாயன் அவங்கெல்லாம் ஒரு அப்பாவிகள் தான். அப்பாவித்தனமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பெண்கள்லேயும் கொஞ்சம் அப்பாவித்தனமான பெண்கள் இருந்தாங்க. எது சொன்னாலும் கண் கலங்குற பெண்கள், எது சொன்னாலும் கண் கலங்குற ஆண்களும் இருந்தாங்க. அவங்கள எல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு சேர்த்துட்டு உங்களை மனசு உடைக்கிற மாதிரி பேசுவாங்க, நீங்கள் அழுதுருவீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி அந்த மோனிகா கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு பெண்ணை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து செயற்படணும். சமூகத்துக்கு தீங்கி விளைவிக்கிற மாதிரி ஷோ நடத்தாதீங்க. ஒரு திருநங்கை கேஸை நான் சொல்கிறேன், தீங்கான கருத்துக்களை புகுத்தும் விதமாக செய்யாதீங்க. நீங்கள் தான் இந்த ஷோக்களில் ஒரு பிழையான கருத்துக்கள் வரப்போ நீங்கள் தான் நல்லதை எடுத்து சொல்லணும். விஜய் டிவியில் கட் பண்ணி போட்டிருக்கலாம், அந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கலாம், அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். அடுத்து ஒரு பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவில் சந்திக்கலாம். பிக் பாஸை தவிரவும் நான் நிறைய விஷயத்தை கழிச்சிக்கிட்டு வரேன். பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, மோட்டிவேஷன், என்டர்டைன்மெண்ட், வெஹிக்கிள் ரிவ்யூஸ் அப்படிங்கிற ஏராளமான விஷயங்களை பற்றி நான் கழிச்சிக்கிட்டு வரேன். அந்த வீடியோக்களையும் பார்க்கணுன்னு என்னை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக்கு ராயல். பாய், டேக் கேர்.